இங்கே ஒரு டெம்பிள் இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து நம்ம ஃபோட்டோஸில் பார்ப்போம் டானாலாத் டெம்பிள்னா. நிறைய ரைஸ் எடுத்துக்கிறாங்க 3 வேளையுமே. ஒரு ஃப்ரைட் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் 75K. சாட்டே சிக்கன் சாட்டே, அது கூட வந்து ரைஸும் ஏதோ ஒரு கிரேவி மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு லாஸ்ட்டாக சொல்கிறேன். கிளைமேட் பாருங்களா, வா செம்மையாக இருக்குல்ல. நான் தான் சொன்னேன்ல இது வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் சொல்லிட்டு. ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு கிளைமேட் சேஞ்ச் வரும்ல, அந்த மாதிரி இருக்குது. பரவாயில்ல, பாலியில் வந்து எல்லா சீசனையும் பார்த்தாச்சு. இந்த கேட்டுக்கு தான் ஃபோட்டோ எடுக்க காத்துட்டு இருக்காங்க. இதுதான் உலந்தானு டெம்பிள். செம்மையாக இருக்குது லொக்கேஷன். இங்கே வந்து ஒரு லேக்கு. இது வந்து அவங்க ஃபோட்டோ எடுத்து கொடுக்கறதுக்கு பர் பர்சனுக்கு வந்து 10K பே பண்ணுமா, 2 பர்சனுக்கு வந்து 20K. ஹயால், வெல்கம் பேக் டு அவர் சேனல். Day 3 இன் பாலி. இன்றைக்கி வந்து Day 3 தானே, Day 3. இன்றைக்கி வந்து நம்ம சில டெம்பிள்ஸ் அதெல்லாம் பார்க்க போகிறோம். தானாலாத் டெம்பிள், அண்டாரா கேட், இன்னும் ஏதோ ஒரு பிளேஸ் நினைக்கிறேன். இப்போ உலந்தானும். இப்போ வந்து நம்ம குட்டாவில் தான் இருந்தோம், ஸ்டே பண்ணியிருந்தோம் 2 டேஸு. இன்றைக்கி வந்து நம்ம ரூமும் செக் அவுட் பண்ணிவிட்டு அந்த ஹோட்டல்லேருந்து உபுதில் வந்து போயிட்டு நைட்டு ஸ்டே பண்ண போகிறோம். அந்த இது எல்லாமே முடிச்சுட்டு நம்ம உபுதுக்கு போவோம்னு நினைக்கிறேன். இங்கே வந்து ஒரு ஹோட்டல் மாதிரி ஸ்டே பண்ணியிருந்தோம். அங்கே வந்து ஒரு வில்லா ஸ்டே மாதிரி எடுத்திருக்கோம் நெக்ஸ்ட்டு 4 டேஸ்க்கு. அதுதான். ஸோ அப்படியே பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். 2 வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து டைம் 9:30. ஆக்சுவலாக இன்றைக்கி 9 o'clock கிளம்ப சொன்னாங்க. நாங்கள் சரி 9 o'clock தானேன்ட்டு அலாரம் கூட வைக்காமல் தூங்கிட்டோம். எழுந்ததே கரெக்டாக 7:45க்கு. ஸோ அதனால் 9லேருந்து ஒரு 9:30க்கு கொஞ்சம் டைம் கேட்டு கிளம்பி சாப்பிட்டுட்டு வந்தோம். பார்க்கலாம். Day 2 மார்னிங் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். பப்படு, கேர்டு, பிக்கல், பராத்தா இருக்குது. நேற்று நான் இருந்தது. சன்னா சிக்பி மசாலா, சன்னா கிரேவி, டோஃபு கறி, வெஜிடபிள் ஸ்ப்ரிங் ரோல் இருக்குது, வெஜிடபிள் பக்கோடா, சாசேஜ், பேன் கேக்கு, கிரில்டு டொமேட்டோ, சாட்டட் மஷ்ரூம்ஸ். இன்னைக்கு பொட்டேட்டோ. மெனு மாறி இருக்கு. என்னதுன்னு தெரியல. வெஜிடபிள்ஸ் இருக்குது, நூடுல்ஸு, இன்னைக்கு வெறும் ரைஸ் இருக்குது, மோமோஸு, ஃப்ரைடு சிக்கன் வாண்டன், ஸ்டீம்டு டிம்சம், அது மோமோஸ் இல்லை, அகெயின் போரிட்ஜ். இது எல்லாமே வேணும்னா போட்டுக்கலாம். சிக்கன் பால் சூப், இன்னைக்கு ரைஸ் போரிட்ஜ். பிரெட் ஐட்டம்ஸ் இருக்குது. இன்னைக்கு வேறு கேக், பிரெட் புட்டிங்கும் அந்த புட்டிங்கும் இருக்குது. பிளாக் ரைஸ் போரிட்ஜ், கவுனி அரிசி கஞ்சி, கோகோனட் மில்க் இருக்குது, பட்டர், ஸோ கார்ன்ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஆரஞ்ச் ஜூஸ், ஸ்ட்ராபெர்ரி ஜூஸு, இன்ஃப்யூஸ்ட் வாட்டர், மினரல் வாட்டர். டெசர்ட்ஸ்க்கு இருக்குது ஃப்ரூட்ஸ்லாம். ஏதோ சம் இந்தியன் சூப்பர் மார்க்கெட் இருக்கான். அதுதான் இந்தியன் சூப்பர் மார்க்கெட் சம்திங்கு. பார்க்க போகிறீங்களான்னு கேட்டாங்க. இன்றைக்கி வேண்டான்னு சொல்லிட்டோம். நம்ம தங்கியிருந்த ஹோட்டல் நேம் பார்த்தோம்னா வந்து கிராஸ் பை பாஷா அட்லியர் குட்டா. ஸோ அது வந்து நிறைய இந்தியன்ஸ் அங்கே தான் ஸ்டே பண்ணுவாங்க போல இருக்குது. ஹோட்டல் ஃபுல்லாக என்ன சொல்கிறது, ஒரு 50% வந்து இந்தியன்ஸு, நிறைய தமிழ்காரங்க, தெலுங்கு பீப்புள், நார்த் இண்டியன்ஸு எல்லாருமே அந்த ஹோட்டலில் பார்க்க முடிஞ்சுது. அதே மாதிரி நம்ம பாலியில் சுற்றி பார்க்க போகிற இடத்துலையும் பார்த்தோம்னா வந்து நிறைய தமிழ்காரங்க, இந்தியன்ஸ் நிறைய பேர் இருக்கு. இந்த ஏரியா ஃபுல்லாக நிறைய டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸாக விற்கிறாங்க.
ஹோம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி. பாலி எப்போவுமே நாங்கள் வந்ததுலேருந்து பார்த்ததுலேருந்து பாலி இல்லை, இந்த குட்டான்ற பிளேஸ் வந்து நல்லா பிஸியாக தான் இருக்குது. குட்டா டு உபு போகிற ரோடு ஃபுல்லாமே வந்து டோல் லேன் தான், அப்படிதான் சொன்னார். ஒரே பிஸியாக தான் இருக்கு ரோடு. வீடு கடை எல்லாமே பாருங்க ஒரு மாதிரி நல்லா இருக்கு. நாங்கள் வந்து லாஸ்ட் டே வந்து உபூத்லேருந்து தான் வந்து ஏர்போர்ட்டுக்கே வரணும். கண்டிப்பாக ஒரு 2 hours ஆகும் போல் இந்த ட்ராவலே. ஆஃப்டர்நூனுக்கு தான் ஃப்ளைட் புக் பண்ணியிருக்கோம். அப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். தானாலா டெம்பிள் வந்துட்டோம். இதுக்கு டிக்கெட் எல்லாம் வந்து நம்மளோட பேக்கேஜ்லேயே வந்து இன்க்ளூட் ஆகிடும். அடல்ட்டுக்கு வந்து 75 இந்தோனேஷியன் ருப்பியா, கிட்ஸ்க்கு வந்து 40. இது வந்து ஃபாரினரோட ரேட்டு. ஷாப்பிங் தானாலா டெம்பிள் போயிட்டு இருக்கோம். 1 hour வந்து டைம் கொடுத்துருக்காங்க. பீச் சைடு போல் நான் காட்டுறேன். அது பின்னாடி பீச் இருக்கு. அவங்களோட டெம்பிள் செரிமனியா என்னன்னு தெரியல. எல்லாம் ஒயிட் ட்ரெஸ் போட்டு போயிட்டு வராங்க. இந்த கேட்டு தான் பாலி ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும். பீச் பாருங்களா, சூப்பராக இருக்கு. தானாலா ஆர்ட். ஓகே, இதுதான் பீச் சைட் டெம்பிளா? ஓகே, நைஸ். பட் வெயில் பயங்கரமா இருக்கு, நம்ம ஊர் மாதிரி. ஃபோட்டோஸ் கேட்குறாங்க 20,000. இந்த தானாலா டெம்பிள் பார்த்தோம்னா வந்து பாலியில் பீச் சைடு இருக்க ஒரு டெம்பிள். இதை பார்த்தோம்னா வந்து நேற்று நூசா பென்டிரால பார்த்த புரோக்கன் பிரிட்ஜ் மாதிரியே இருக்கு பாருங்க. அதெல்லாம் பாருங்க பயங்கர வேகமா இருக்கு. நல்லா ப்ளூ சி எங்க பார்த்தாலும். போறாங்களே. ரிச்சுவல்ஸ் பண்ணிட்டு வராங்க. அவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ். போகலாமா என்னன்னு தெரியலையே. கோவில் உள்ளெல்லாம் போகக்கூடாதுன்னு ஏற்கனவே நான் படிச்சிருக்கேன். இங்கே போட்டிருக்காங்க பாருங்க ஸ்டாப்புன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க மட்டும்தான் போனோம். நம்ம அந்த சைடு போகலாம். அப்படியே இல்லை பூஜை பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. இங்கே ஒரு டெம்பிள் இருக்கு பாருங்க. இதுதான் வந்து நம்ம ஃபோட்டோஸில் பார்ப்போம் தானாலா டெம்பிள்னா. பட் அந்த கீழெல்லாம் போக முடியாது போல். இந்த சைடு வரைக்கும் நிற்கிறாங்க. இங்கே நிற்கிறாங்களோ அங்கே வரைக்கும் தான் போக முடியும் போல். அங்கே வரைக்கும் போகலாம்.
கடல்ல எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க கோவில். இந்த டெம்பிள்குள்ளேயும் வந்து நம்ம போக அலௌட் கிடையாது. என்ட்ரன்ஸ்ல நின்றுட்டு பார்த்துட்டு வந்துடணும். இவங்க பாருங்களேன், நான் ஏதோ சும்மா உட்காந்துட்டு இருக்காரான்னு பார்த்தா ஸ்னேக் வச்சுட்டு இருக்காங்க. அதான் அதை வச்சுட்டு ஃபோட்டோ எடுக்கணுன்றதுக்கான் போல. எஸ் எஸ் ரியல் தான். ஓகே, ஓகே. அந்த டெம்பிள் போகிறதுக்கு இப்படி கீழே இறங்கி போகணும். தானாலாட் கொஞ்ச நேரம் விசிட் பண்ணியாச்சு. அப்படி நம்ம கிளம்பலாம் அடுத்த டெஸ்டினேஷனுக்கு. நிறைய ஷாப்பிங் ஏரியாஸு, ஷாப்ஸ், ஐஸ்கிரீம்லாம் 20K. இங்கேயும் ஷாப்பிங்லாம் இருக்குது. நம்ம ஷாப்பிங்லாம் லாஸ்ட் டே இல்லை நாளைக்கு அந்த மாதிரி வச்சுக்கலாம். இதெல்லாம் வீடா டெம்பிளான்னு தெரியல, எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. அடுத்ததா நம்ம வந்து உலந்தானோ டெம்பிள் தானே போக போகிறோம். இப்போ பார்த்தது தானாலாட் டெம்பிள், நெக்ஸ்ட் உலந்தானோ. பாலி ஊர் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கு பாருங்க, கோவிலாக இருக்குது. வீட்டுக்கு ஒரு கோவில் வச்சுருப்பாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. கோவில் தான் வீடா, வீடு தான் கோவிலான்ற மாதிரி இருக்குது. ஃபுல்லாக இது மாதிரி தான் இருக்கு பாருங்க. கோயில், குடும்பத்துக்கு ஒரு கோயில். குடும்பத்துக்கு அங்கே வீடே கோவில் மாதிரி தான் இருக்கு. ஒரு வீட்லேயும் பாருங்களேன், ஷாப்பை தவிர மீதி எல்லாமே அப்படி தான் இருக்கு. இது வந்து இந்தோனேஷியாவில் பார்த்தோம்னா 90% வந்து முஸ்லீம்ஸா. அதே பாலியில் பார்த்தோம்னா 90% இந்துவிசம் சொல்கிறாங்க. உங்களோட காட் வந்து சிவா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து வண்டியை விட்டுட்டு இறங்கணும்னு வச்சுக்கோங்க, அப்படியே வெயில் கொளுத்தி தள்ளிடும். வண்டியில் ஏறினா க்ளவுடி ஆகிடும். வெயில்னால தான் வந்து போகிற இடத்துலலாம் ரொம்ப நேரம் நின்று பார்க்க முடிய மாட்டேங்குது. பிளேசஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்க, ரைஸ் ஃபீல்டு செம்மையாக இருக்குது. இங்கே வந்து இந்த ஸ்டிக்கி ரைஸ் மாதிரி இருக்குது. சாப்பிடும்போது காட்டுறேன். நிறைய ரைஸ் எடுத்துக்கிறாங்க 3 வேளையுமே. ரைஸு, அப்புறம் இளநீ நிறைய இருக்குது. ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கிறாங்க, நூடுல்ஸு, சிக்கன், இதெல்லாமே எடுத்துக்கிறாங்க. இங்கே வந்தால் ஃபுட்டு ஆக்சுவலாக ப்ராப்ளம் இல்லை, நல்லா மேனேஜ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்க்க நம்ம ஊர் மாதிரியே இருக்குது. இந்த சைடா இப்போதைக்கு கிளைமேட் நல்லா இருக்கு. நம்ம இறங்கும்போது அகைன் வெயில் வந்துடும். இட்ஸ் ரெய்னிங். நம்ம அந்த தானாலாட் டெம்பிள் போகும்போது எப்படி இருந்துச்சு கிளைமேட்டு பாருங்களா. இதுவும் நிறைய டிராஃபிக், எல்லாமே 2 லேன் ரோடா, ரொம்ப டிராஃபிக். வெயிட் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. நம்ம வந்து தானாலாட்லேருந்து 11:30 கிளம்பணும். இப்போ 1:30 ஆகுது. இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. சரி, 1:30 ஆயிடுச்சு, சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஒரு ஏதோ இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஒன்று வந்து இருக்கோம். உள்ளே போயிட்டு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு சாப்பிடலாம். நல்லா மழை, நான் காமிச்சேன்ல அங்கேருந்தே மழை தான். பிளேஸ் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்களேன். ஹோட்டல்லேருந்து வியூ, மைல்டு ட்ரெஸ்லிங் இருக்குது. இந்த ஹில்ஸ்லலாம் ஃபாகு செம்மையாக இருக்குது. இப்போ நம்ம வந்திருக்க பிளேஸ் பார்த்தோம்னா குட்டி ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருக்குது. நம்ம ஊட்டிலாம் இருக்கோம்ல அந்த மாதிரி. நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது கிளைமேட்டு, என்விரான்மெண்ட் எல்லாமே. ஃபுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு ஃப்ரைட் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் 75K. அப்புறம் ஒரு சாட்டே, சிக்கன் சாட்டே, அது கூட வந்து ரைஸும் ஏதோ ஒரு கிரேவி மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு லாஸ்ட்டாக சொல்கிறேன்.
ஃபுட் வந்து என்ன சொல்கிறது, நூடுல்ஸ் நல்லா இருந்துச்சு. சாசி நூடுல்ஸ் தான், பட் மேனேஜபிள். வெஜிடபிள்ஸு கூட ஒரு ஆம்லெட் இருந்தது, அந்த அப்பளம் இருந்தது. இங்கே அந்த அப்பளம் ரொம்ப ஃபேமஸ் போல், எங்கே பார்த்தாலும் நிறைய அப்பளம் இருக்குது. ஸோ நூடுல்ஸ் நல்லா இருந்துச்சு. சிக்கன் சாஸ் அது சாட்டே, அது வந்து பீனட் சாஸ் கூட கொடுத்தாங்க. அதுவுமே ஒரு இனிப்பு. சிக்கன் ஃபுல்லாக சாஸாக, அதுவுமே இனிப்பு. ரைஸ் கூட எதை போட்டு சாப்பிட்டாலும் சாப்பிடவே முடியல. என்னால் மேனேஜ் பண்ணிப்பேன், என்னாலே சாப்பிட முடியல. அப்புறம் சில்லி சாஸ் கேட்டுட்டு அதில் தான் லைட்டாக போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாரு. ஸோ அவ்வளோதான். நான் கொஞ்சம் நேரம் முன்னாடி காமிக்கும்போது கிளைமேட் எப்படி இருந்துச்சு இப்போ பாருங்களேன், செம்மையாக இருக்குது. கிளைமேட் பாருங்களேன், வா செம்மையாக இருக்குல்ல. நான் தான் சொன்னேன்ல, இது வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் சொல்லிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு கிளைமேட் சேஞ்ச் வரும்ல, அந்த மாதிரி இருக்குது. பரவாயில்ல, பாலியில் வந்து எல்லா சீசனையும் பார்த்தாச்சு. நல்ல ஹாட் சீசனு, க்ளவுடி, ரெய்னி சீசன் பார்த்தாச்சு. அந்த மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷனில் சூப்பரான எல்லா சீசனுமே பார்த்தாச்சு. ஹாப்பி. அதான் பில்லு. நூடுல்ஸ் சிக்கன், அதான் சிக்கன் நூடுல்ஸ் 75, சிக்கன் சாட்டே 125. டிரைவரையும் சாப்பிட சொன்னோம். அவர் வந்து ஆரஞ்ச் ஜூஸும் ஃப்ரைட் ரைஸும் குடித்தாங்க. ஸோ டோட்டல் 300. டேக்ஸ் 10%. 10 இல்லை, அதுக்கு மேலேயே 20% அதிகம் தான். இல்லை 360. நம்ம ஊர் காசுக்கு ஒரு 1800 ருபீஸ் அதிகம் தான். நாங்கள் சாப்பிட்டதுலேயே அதிகமான மீல் இதுதான். கிளைமேட் வந்து செம்மையாக இருக்குது. ஃபுட்டு பார்த்தோம்னா வந்து நம்ம குட்டாவில் வந்து நம்மளுக்கு வந்து கம்மியாக இந்த மாதிரி இருந்துச்சு, கம்மியாக தான் இருந்தது. அங்கே நம்ம தங்கியிருந்த ஹோட்டல்லே ஒரு பஃபட் மெனுவே பார்த்தோம்னா வந்து 190K அந்த மாதிரியெல்லாம் இருந்தது. இதுவும் பார்பிக்யூ பஃபட்டு. இங்கே நார்மலான ஒரு மீலே 100K அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஹைவேன்றதுனால இந்த காஸ்ட் போல். உபுதில் இன்னும் எப்படி இருக்கும்னு தெரியல, பார்க்கலாம். உலந்தானோ டெம்பிள் வந்துட்டோம். உலந்தானோ டெம்பிள் நல்லா அப்படியே செம்மையாக அப்படியே ஊட்டியில் இருக்க மாதிரி சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. மோஸ்ட்லி இங்கே இடத்துல இப்படி தான் இருக்குமா என்னன்னு தெரியல. ஆஃப்டர்நூனுக்கு மேலே நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த கேட்டுக்கு தான் ஃபோட்டோ எடுக்க காத்துட்டு இருக்காங்க. பிளேஸ் டெம்பிள்லாம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. ஃபோட்டோ செஷன் போயிட்டு இருக்கு. இதுதான் உலந்தானோ டெம்பிள். செம்மையாக இருக்குது லொக்கேஷன். இங்கே வந்து ஒரு லேக்கு, அது பேர் என்னமோ மறந்துச்சு, பெத்தாரங் லேக்கோ ஏதோ சம்திங்கு. இட் ஸ்டார்டட் டு ரெயின். லேக்கில் வந்து போட்டிங்லாம் கூட போகிறாங்க. சூப்பராக இருக்குது லொக்கேஷன். பாலி பார்த்தோம்னா வந்து ஒரு ஃபோட்டோஜெனிக் லொக்கேஷனு. நல்லா வந்து ஃபோட்டோஸ் எடுத்து ரீல்ஸ் எடுத்து இன்ஸ்டாவில் போடுற மாதிரி லொக்கேஷனு. வந்து ஒரு காஃபி ஷாப் இருக்கு. நோ ட்ரோன் ஜோன். இங்கே வந்து ஃபிஷ் ஃபீடிங்லாம் இருக்குது. 10K per person. அங்கே போயிட்டு நம்ம இந்த மாதிரி ஃபிஷ்க்கெலாம் ஃபீட் பண்ணலாம். உலந்தானோ பெரட்டன், இதுதான் பெரட்டன் லேக். இன்னைக்கு நம்மளோட அடுத்த
அடுத்த ஐகானிக் டெஸ்டினேஷன் பாலி அண்டாரா கேட். இதுக்கு வந்து டிக்கெட்ஸ் வந்து 1 lakh 2 பேருக்கு. அப்புறம் டோக்கன் நம்பர்ஸ் கொடுத்துடுறாங்க. அதை பொறுத்து அடுத்தடுத்த ஸ்லாட்டுக்கு வந்து ஃபோட்டோஸ் எடுத்து கொடுப்பாங்க. ஃபோட்டோஸ் அவங்க எடுத்து கொடுக்கணுன்னா நம்ம தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து அவங்க ஃபோட்டோ எடுத்து கொடுக்கறதுக்கு பர் பர்சனுக்கு வந்து 10K பே பண்ணுமா, 2 பர்சனுக்கு வந்து 20K. சிங்கிளாக வந்து 4 ஃபோட்டோஸும் கப்புளில் 4 ஃபோட்டோஸும் எடுத்து கொடுப்பாங்களாம். இப்போ தான் வந்து 97 டோக்கன் போயிருக்கு, நம்மளோடது 128. அது கூட நிறைய பிளேசஸ்லாம் இருக்குது, ரிலாக்ஸ் பண்ணலாம். ஒரு 3:30க்கு வந்தோன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 5 ஆக போகுது. 1.5 hours வெயிட் பண்ணோம். இன்றைக்கும் ஒரு 30 இதுதான் எங்களுக்கு முன்னாடி இருந்தது. பட்டு என்ன சொல்கிறது, கிளைமேட் வந்து சூப்பராக இருந்ததுனால வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கிளம்பி போயிட்டு இருப்போம். நல்லா எடுத்து கொடுத்துருக்காங்க. நான் 1-2 ஃபோட்டோஸ் வேணால் கூட அட்டாச் பண்ணி காட்டுறேன், பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு. வந்தீங்கன்னா வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஸோ அவ்வளோதான், இன்றைக்கோட இது நம்மளுக்கு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்றைக்கி சொன்ன மாதிரியே நம்ம வேறு ஒரு வில்லாக்கு போக போகிறோம். ஸோ அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம். அவ்வளோதான், இன்றைக்கி டே வந்து முடிஞ்சிருச்சுன்னு நான் பார்க்க வேண்டிய ஆக்டிவிட்டீஸ் முடிஞ்சிருச்சு. நான் இங்கேருந்து வந்து நம்மளோட வில்லா போகிறதுக்கு வந்து அரௌண்டு 2 hours மேலே ஆகும். இங்கே வேறு ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. ஸோ இதோட வந்து இந்த விலாக் முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் இருட்டிடும். ஸோ நான் ரூம் போய் செக்இன் பண்ணுறதை வேணால் எடுத்துகிட்டு நாளைக்கு வீடியோவில் ஆட் பண்ணி விடுறேன். அவ்வளோதான். இன்றைக்கி பார்த்த 3 பிளேஸுமே வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. இது ஃபோட்டோஜெனிக் ஸ்பாட் தான், வேணும்னா நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லாமே வந்து டிஸ்டன்ஸ் அதிகம். ரோடு வந்துமே பார்த்தோம்னா வந்து 2 lane ரோடு, டிராஃபிக்காக இருக்குது ஃபுல்லாக. ஸோ மேபி சண்டேன்றதுனால அப்படியே இல்லை, எப்போவுமே இப்படி இருக்குமான்னு தெரியல. ஒரு பிளேஸ்க்கும் ரீச் ஆகிறதுக்கு 2 hours அப்படி ஆகுது. அதனால பார்க்க வேண்டிய பிளேசஸ் என்னமோ வந்து 3 பிளேஸ் தான், அவ்வளோ டைம் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வரீங்கன்னா வந்து பார்த்துக்கோங்க. பர் டேக்கு வந்து நம்மளுக்கு ஒரு 10 hours அந்த மாதிரி கொடுத்துட்றாங்க. இதனால தான் போல் இருக்குது, இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால. ஸோ நல்லா இருந்தது 3 லொக்கேஷனுமே. ஸோ பாலியோட அடுத்தடுத்த விளாக்ஸ் எல்லாமே வந்து சேனலில் வரும். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோஸும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மீட் யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை. டைம் 7:10 ஆயிடுச்சு. ரெசார்ட் வந்துட்டோம், போய் செக்இன் பண்ணலாம். Reception. Nasi goreng, half boil, fried rice, papad, சாட்டே chicken satay. சாட்டே வந்து அந்த